லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். எப்பயும் போல இல்லாம இன்னைக்கு காலைல கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போய் சூரியனுக்கு காலை வணக்கத்தை போட்டு பல் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு டாக்டர் ரிவ்யூ. இன்னும் கண்ணில் தண்ணி போடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா நேரமும் சலூன் போய் ஹேர் வாஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஈரத்துண்டு வச்சு அம்மா தலையை தவிட்டி விடுவாங்க. போன ரிவ்யூல டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு இன்னும் ஒரு ஸ்டூச்சர் கண்ணில் பெண்டிங் இருக்கு, அதை நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு. அதே மாதிரி ஐ ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியானாதான் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் சரியாயிருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் லைட்டா பதட்டமா தான் இருந்துச்சு. அதை வெளியே காமிச்சிக்காம அம்மா கொடுத்த கள்ளப்பருப்பை வாயில போட்டு ஊபர் புக் பண்ணி நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்த ஊபர் அண்ணா வண்டி லைட்டா அடி வாங்கி இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டா பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா அண்ணா சேஃப்டியா விட்டாரு. உனக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் ஏன் கதையை சொல்ல, அவருக்கும் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாமா 2000 டைம்ல லாசிக் சர்ஜரி, அதை பத்தி அவர் சொன்னாரு. அப்படி பேசிட்டே போகவும் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருந்ததுனால சீக்கிரமாவே டாக்டர் பார்த்துட்டோம். டாக்டர் கண்ணை பார்த்துட்டு பரவாயில்ல, கிராஃப்ட் அதாவது கருவிழி கிளியரா இருக்கு, அதே மாதிரி ப்ரெஷர் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லிட்டு மேல ரெட்டினா டாக்டர் பார்க்க அமுச்சு விட்டாங்க. ரெட்டினா செக்ஷன் எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அதனால அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நானும் அம்மாவும் டீ அடிச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வரலான்னு போயிட்டோம். அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இதே மாதிரி ஐ ப்ரெஷர் அடுத்த மாசமும் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சர்ஜரி மட்டும் பண்ணலான்னாரு. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் பெண்டிங் இருந்துச்சா, அதையும் ரிமூவ் பண்ணி விட்டு கண்ணில் கட்டு போட்டாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்லே லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இன்சூரன்ஸ் வேலையெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு ஊபர் புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் மக்களே ஒரு நல்ல செய்தி, நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், நம்ம இட்டாலியில ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷனுக்கு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண அப்லோட் ஆகல. இன்னைக்கு திருப்பி பண்ண ஆயிருச்சு. அப்புறம் ஒரு 2 மணி நேரங்கள் தூங்கிட்டேன். ஸ்டிச் பிடிச்ச ஒரு நாள் ஃபுல்லா கண்ணில் இந்த கட்டு போடணும். எந்திரிச்சு மருந்து போட்டு திருப்பி இந்த கட்டையும் போட்டு டின்னரை முடிச்சுட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டேன். வர்ட்டா பாய்.